கடைசியா மீனாட்சி. வாங்க மீனாட்சி, டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஆல் தி பெஸ்ட் மீனாட்சி, பின்னிட்டு வா. எல்லாருக்கும் வணக்கம். இங்க பேசுற எல்லாருக்கும் அமைஞ்ச மாதிரி எனக்கு என் வாழ்க்கை அமையல. பிறந்த வீட்டுல இருந்து சந்தோஷமா புகுந்த வீட்டுக்கு நான் வரல. நீ போற இடத்துல நல்லாவே இருக்க மாட்ட, உன் வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்காதுங்கிற சாபத்தோட தான் நான் என் புகுந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இந்த குடும்பத்துல மருமகள் ஆகணுங்கிறதுக்காக நான் என் பிறந்த வீட்டை மறந்து என்னை பெத்த அம்மாவை எதிர்த்து என் தம்பி, என் அப்பா எல்லாரையும் விட்டுட்டு நான் இங்க வந்தேன். பிறந்த வீடுதான் இல்லைன்னு ஆயிடுச்சு. புகுந்த வீட்லயாவது எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் பண்ண தப்பால இந்த குடும்பத்தோட சந்தோஷம் சிதைஞ்சு போகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. கல்யாண விஷயத்துல நான் எடுத்த முடிவால என் புகுந்த வீட்டுல என்னென்னமோ பிரச்சனைங்க நடந்து முடிஞ்சு போச்சு. என் மாமா, அத்தை, என் நாத்தனாரு, கொழுந்தனாரு எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க. ஆனா அவங்களுக்கு என்னால ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு அழறதை தவிர வேற எதுவும் தெரியல. இந்த அழகான குடும்பத்துல நானும் ஒருத்தி ஆகணும்னு, அவங்களோட அளவில்லாத பாசத்துல எனக்கும் பங்கு வேணும்னு ஆசைப்பட்டு வந்தவனா. என் சரவணன் மாமா மட்டும் போதும்னு நினைச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கல. அவரோட மொத்த குடும்பமும் எனக்கு வேணும்னு நினைச்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன். அவங்க என்ன வேண்டான்னு சொல்ற நிலைமைக்கு ஆளாய் நிக்கிற. இதுக்கு அவங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். அவங்க அன்பு கிடைக்கணுங்கிறதுக்காக, அவங்க மனசுல சின்னதா ஒரு இடம் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருப்பேன். இப்போ எனக்கு பிறந்த வீடுன்னு எதுவுமே இல்லை. எனக்குன்னு இருக்கிறது ஒண்ணுதான், அது என் புகுந்த வீடு. என் ஆயுசு முழுக்க நான் இதே வீட்டுல இருக்கணும். இந்த குடும்பத்துல நான் ஒருத்தியா இருக்கணும். அதை தவிர எனக்கு வேற எந்த ஆசையுமே இல்லை. சாரி, இதெல்லாம் இங்க பேசலாமான்னு எனக்கு தெரியல. என் மனசுல இருந்தத எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் பேசினதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க.